இந்த வீடியோ வந்துட்டு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரம் இல்லையா, அதனால் வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு விரதம் இருந்தோம். விறகு அடுப்பில் தான் வந்துட்டு அதிகமாக சமைக்கிறது. அதை விட வந்துட்டு வில்லேஜ்லலாம் விறகு அடுப்பு வந்துட்டு நல்ல நாள் ஏதாவது வந்துடுச்சுன்னா அந்த அன்னைக்கு வந்துட்டு சாணம் போட்டு மொழுகி கோலம் போட்டு வைக்கணும். ஸோ அது போல் காலையிலே எழுந்ததுமே வந்துட்டு சாணம் போட்டு மொழுகியாச்சு. இது என்னன்னாக்கா, இதுதான் வந்துட்டு பழைய வீடு. இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு தான் புதுசாக அதுக்கப்புறமா தான் வந்துட்டு மாடி வீடு கட்டினாங்களாம். அந்த வீடு வந்துட்டு இன்னும் இடிக்கலை. அந்த வீட்டில் தான் வந்துட்டு எங்கள் வீட்டில் மாடும் கன்றுக்குட்டி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக வந்துட்டு அதை மாட்டுக்கொட்டையாக வச்சாச்சு. அதில் முன்னாடியிலே வந்துட்டு நாங்கள் விறகடுப்பு சமைக்கிறதுக்காக வச்சுருக்குறோம். அந்த அடுப்பை வந்துட்டு அப்புறம் காலையிலே எழுந்ததோடயே வந்துட்டு சாணம் போட்டு மொழுகிட்டு கோலம் போட்டிருந்தேன். என்னென்னா, ஒரு அடுப்பு வச்சு சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்துட்டு செங்கல்ல இன்னொரு அடுப்பு போல் செஞ்சு வச்சு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார் வச்சுருந்தேன், ரசம் வச்சுட்டு புடலங்காய் கூட்டு, முட்டைகோஸ் கூட்டு, அப்புறம் வாழைக்காய் வறுவல், அப்பளம், பாயசம், வடை இதெல்லாம் தான் வந்துட்டு எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தோம். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் என்னெல்லாம் சமைச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.